தர்ஷீசுக்கு செல்வது, அடித்தட்டில் உறங்குவது, தற்கொலை எண்ணம் வரை சென்று விட்டார் யோனா என்றால் அது விலகி ஓடினால் விபரீத எண்ணம். அவர் நினச்சிட்டாரு நான் ரொம்ப சேஃபு. ஆனால் எங்கே போய் ஜெபம் பண்ணார்? மீன் வயிற்றுல ஜெபம் பண்ணார். இங்கே நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸ் கொடுத்தா நல்லா போய் நம்ம பல சமயங்களில் நல்ல இடத்துல தூங்கிடுவோம், ஹாஸ்பிட்டலில் தான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் கொந்தளிப்பு இருக்கும் இடத்திலே சேஃபான இடம் கொடுக்குறார் ஆண்டவர். நல்ல ஒரு இடம் நீயாக தேர்ந்தெடுத்தாய், கூலி கொடுத்து டிக்கெட் எடுத்து போன, அடித்தட்டில் உறங்கி கொண்டிருக்கிறாய், அங்கே ஜெபிக்கவில்லை. ஆனால் கொந்தளிக்கும் கடலிலே தூக்கி எறிந்த போது மீனின் வயிற்றில் ஜெபித்தார் யோனா. ஸோ அதனால் பார்த்துங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இருக்கும்போது ஜெபிச்சிருங்க. ப்ரேயர், யூ நோ வாட் இஸ் ப்ரேயர்? லியோனார்ட் என்கிறவர் அழகாக அதை குறித்து சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்றாருன்னா, the secret of prayer is praying secretly. என்னது? ஜெபத்தின் ரகசியம், ஜெபத்தின் பரம ரகசியமே ரகசியமாய் ஜெபிப்பது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்தரங்கத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாக பலன் அளிக்கப்படும், விடை அளிக்கப்படும் சொல்ல பார்த்தீங்களா? ரிசல்ட் எப்படி இருக்கு? இட் இஸ் நாட் அன் ஆன்சர், இட் இஸ் பெனிஃபிட். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம். விடை அளிக்கப்படும் என்று சொல்லவில்லை, பலன் அளிக்கப்படும். விடை அளிப்பது என்பது நாளைக்கு தரங்கன்னு சொல்லலாம், அடுத்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லலாம், அது அல்ல. அப்பொழுதே கையிலே கைமாறு, கையில் பலன். அதனால தான் அது பலன் அளிக்கப்படும். நீ அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதான் பிரேயர். த சீக்ரெட் ஆஃப் பிரேயர் இஸ் praying secretly. இன்னொன்னு அவர் சொல்றார் என்னன்னா, prayer is not for the battle, prayer itself a battle. ஹல்லேலூயா! prayer என்பது போராட்டம். ஒரு போராட்டத்திற்காக ஜெபிப்பது அல்ல, ஜெபமே போராட்டம். நீ ஜெபிக்க வேண்டும். அதுதான் அங்க யாரு? யாக்கோபு என்ன பண்ணாரு? போராடி மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. போராடி மேற்கொண்டார். போராடுவது மேற்கொண்டார்னா எப்படி மேற்கொண்டார்? இடுப்பில் சுழுக்கோட தான் மேற்கொண்டார். அதையும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது, போகும்போது நொண்டி நொண்டி தான் போகணும். ஏனென்றால் நீ அவருடைய பிரியமாய் நடக்க வேண்டிய காரியத்தை நீ விட்டு விலகி சென்றால் கர்த்தர் உன்னை தொடர்ந்து பிடிப்பார். அவருக்கு பிரியமில்லாமல் ஓடி சென்றால் கர்த்தர் உன்னை தொடர்ந்து பிடிப்பார். பாவம் விலகி செல்வது பாவம். விலகி சென்றாலே பாவம். ஏனென்றால் விலகி சென்றால் பாவத்திற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. பாவத்திற்கு அது ஏதுவாய். பாவம் எப்படி வருகிறது? ஒரு முடவனும் ஒரு கண் தெரியாத குருடனும் மாம்பழத்தை பார்த்தாங்க. ரெண்டு பேருக்கும் அதை சாப்பிடணும்னு ஆசை. இவனுக்கு என்னென்னா, பழம் எங்கே இருக்குன்னே தெரியலையப்பா, ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது. அவன் என்ன சொன்னான், எனக்கு கண்ணு தெரியும், ஆனால் என்ன பண்ண முடியாது, நடந்து போய் ஏறி என்னால் எடுக்க முடியாது. உடனே இது என்ன சொல்லிச்சு, கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, என் தோள் மேலே ஏறிக்க, நீ சொல்ல சொல்ல நான் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறேன், அப்படியே பறிச்சிரு. அப்போ என்னாச்சு? ஈஸியாக பறிச்சாங்க. ஆத்துமா பாவம் செய்ய சரீர இச்சை துணையாக இருக்கும். ஹல்லேலூயா! சரீரத்தின் இச்சை துணை செய்யும் போது பாவம் உற்பவிக்கிறது. ஆத்துமா பாவத்தில் விழுவதற்கு சரீரம் காரணமாக இருக்கிறது. அந்த சரீரத்தின் இச்சையை கொடுப்பது யார் என்றால் சாத்தான். சாத்தான் தான் நமக்கு அதை கிரியேட் பண்ணி விடுவான். கவர்ச்சியை கொண்டு வருகிறவன் சாத்தான். முதல் பாவமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் விழுந்தா ஏவாள். அது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது அந்த பழம்? இப்போ நீங்கள் டிவியில் போடுங்க, ஆப்பிள், நம்ம வாங்குகிற ஆப்பிளுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம காய்ச்சிற பால் ஸ்லோ மோஷனில் அப்படி போய் வராது. ஆனால் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த பால் அப்படியே பிழிச்சு அப்படி விழும், வாங்கணும் போல் இருக்கும். சாத்தான் பெஸ்ட் ஆட் மேக்கர். உங்களை கவர்ச்சியில் இழுப்பான். விழுந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா! விழுந்து போனால் விலகி போவீர்கள். யோனா விலகி ஓடினான். விலகி ஓடினதினால் இது. அப்போ கடல் கொந்தளிப்பு எப்படி இருந்தது என்றால் அது தொடர்ந்து வந்தது.
தொடர்ந்து வந்தது கடலின் கொந்தளிப்பு. 5ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை. அயர்ந்த நித்திரை. என்ன அயர்ந்த நித்திரை பாருங்க, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா, எப்படி தூக்கம் வருது. யோனா என்ன நினைச்சாருனாக்கா சேஃப் பிளேஸுக்கு வந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால தான் அவருக்கு தூக்கம் வந்தது. எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாருங்கள், ஆண்டவர் விட்டு வேலைக்கு வந்துட்டோம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள். முதலில் இங்கே 4ஆம் வசனத்திலே கடல் கொந்தளிப்பு என்று போட்டிருக்கோம். கடல் கொந்தளிப்பு 4ஆம் வசனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் பார்த்தீர்கள் என்றால் அங்கே அதிகமாய் கொந்தளித்து, அதிகமாய் கொந்தளித்து. அதுக்கப்புறம் பாருங்க 13வது வசனம் என்ன போட்டிருக்க? வெகு மும்முரமாய் கொந்தளித்தது. முதல்ல கொந்தளிக்கும், அப்புறம் என்ன பண்ணும்? அதிகமாய் கொந்தளிக்கும். 3வது என்ன ஆகும்? வெகு மும்முரமாய் கொந்தளிக்கும். கடல் கர்த்தர் சொன்னதை தெளிவாய் செய்து கொண்டிருக்கிறது. யோனா தான் உறங்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை கேட்காமல் யோனா உறங்கினார். கர்த்தர் சொன்னதை கேட்ட கடல் அழகாக கீழ்ப்படிந்து அது வேலையை தனியாக ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கு. எப்படி பாருங்க, முதல்ல கொந்தளிக்குது, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்ட உடனே இன்னும் அதிகமாய் கொந்தளித்தது. கடைசியாக 13வது வசனத்தில் வெகு மும்முரமாய் கொந்தளித்தது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை என்ன பண்ணாங்க? தூக்கி வெளியே போடணும்னு சொன்னாங்க. தூக்கி வெளியே போடணும் உடனே சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்டார்கள் என்றால் விலகி ஓடினால் வழி தெரியாமல் போய்விடும். விலகி ஓடினாலும் கர்த்தர் உன்னை தொடருவார். எப்படி என்றால் 8ஆம் வசனத்திலே விசாரணை நடந்தது. அது கர்த்தருடைய விசாரணை, மாலுமிகள் விசாரணை அல்ல. கப்பலில் இருக்கவங்க தான் கேட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கேட்ட கேள்வியாய் நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் நீ யார், நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எந்த தேசத்தில் உள்ளவன், என்ன ஜாதியான் என்று உடனே நீங்கள் நீ மாலியாரா நாடாருன்னு கேட்டார் நினச்சிடாதீங்க. அவர் அந்த ஜாதியான் அல்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு அது. அதனால் என்ன ஜாதியான் என்று சொன்னால் எந்த இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லும்போது அதுக்கு என்ன பதில் சொன்னார்? நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, பூமியை விட்டும் ஓடி வந்துட்டாரு, சமுத்திரத்தை விட்டும் ஓடி வந்துட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அது யார் கண்ட்ரோலில் இருக்கு. பூமியும் அவருது, சமுத்திரமும் அவருது. கப்பல் உள்ள போயிட்டா சேஃப்னு முட்டாள்தனமாக நினச்சதுனால மாட்டினார். பாருங்க, தெளிவாக சொல்கிறார். நான் எங்கிருந்து வந்தேன்னாக்கா என்னுடைய கடவுள் யார் என்று தெரிந்த பின்னும் நான் தவறாய் சென்று ஒளிந்து கொண்டால் கர்த்தர் என்னை பிடிப்பார். எனக்கு நல்லா தெரியும் இதை உருவாக்கியவரே அவர். யோனா கொஞ்சமாக தெரிய வேணாம், இந்த பூமியே அவருது, எங்கே ஓடினாலும் நம்மளை பிடிக்க மாட்டான்னு தெரிய வேணாம். இந்த கடலே அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று தெரிந்த பின்பும் கடலிலும் அவர் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அது எவ்வளவு தவறான ஒரு சிந்தனை. என்னை நானே அதிகமாக நினைத்து கொள்வது. அவரை பெருமையாக அதிகமாக அவர் நினைச்சிட்டாரு. அதனால் வந்த தொல்லை, அதனால் வந்த துன்பம் தான் இது. ஆகையால் இங்கே கர்த்தர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது முதல்ல கூலி கொடுத்தது தவறு. கூலி கொடுத்து சென்றாலும் அது வீண். நிச்சயமாக நீ திருப்பப்படுவாய். அதை அறியாமல் இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டா சேஃப்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக அல்ல. கர்த்தர் சொன்னதை மீறி நீ வேறு வழியிலே உன்னுடைய சுயத்தின் ஆளுமையிலே நீ சிக்கிக்கொண்டால், நீ சுயத்தின் ஆளுமையிலே சிக்கிக்கொண்டால் அந்த கப்பல் உனக்கு நிரந்தரம் அல்ல. கப்பலில் இருந்து நீ தூக்கி எறியப்படுவாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீ எது சேஃப்னு நினைச்சியோ அதுல இருந்து வெளியே தூக்கி போடுவாங்க. அதான் நடந்தது. கர்த்தர் யோனாவை கடலில் எரியவில்லை, மீனை வைத்து பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. அவரை தூக்கி போட்டாரு.
நீ விழுந்தாலும் அவர் உன்னை பிடித்து கொள்ளுகிற கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விலகினாலும் உன்னை துரத்தி பிடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பயபக்தி உள்ளவன். அவருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. அவர் யாரா? பயபக்தி உள்ளவன். கடவுளுக்கு கீழ்ப்படியாதவன் எப்படி பயபக்தி உள்ளவன் என்று சொல்ல முடியும்? பயபக்தி என்றால் கடவுள் மேல் பயம் வைத்து பக்தியாக இருப்பது, அதான் பயபக்தி. இங்கே பயமே இல்லை. பயப்படாமல் நீ ஓடி போயிட்டு நான் கடவுளிடம் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுவது எந்த அளவுக்கு அது அவருக்கு சரியாகப்பட்டது என்று தெரியவில்லை. அவர் பயபக்தி உள்ளவன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளுக வல்லவராயிருக்கிறார். எப்படின்னா என்ன பண்ணாரு? இந்த சான்ஸில், இவன் ஓடி போகிற சான்ஸில் கப்பலில் இருக்கிறவர்களெல்லாம் ரட்சித்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க? தன் தன் தேவனை நோக்கி ப்ரேயர். முதல்ல அவங்க ப்ரேயர் எப்படி வருது? அவன் நீ பிள்ளையரை கும்பிடு, நீ பெருமாளை கும்பிடு, உனக்கு யார்ப்பா குலதெய்வம், நீ அம்மனை கும்பிடுன்னு சொல்லி பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க? பொருத்தனையும் பலியையும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆபத்து என்று வரும்போது உன் சுயத்திலே விழலாம். இந்த உலகம் ஆபத்து என்று வரும்போது அநேக தெய்வங்களை அவர்கள் நம்பலாம். ஆனாலும் மீட்கிறவர், உலக இரட்சகர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலக இரட்சகர் என்று அவருக்கு பெயர். ஆகையால் அவர்தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்த புரோக்ஷணம் பாப விநாசம் என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷணம் அவசியம் தத் ரத்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம். நல்லா தானே போயிட்டு இருந்தது. இவரே எப்படி ஷிஃப்ட் ஆனார்? சர்வ பாப பரிகாரம், எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம். ரத்த புரோக்ஷணம் அவசியம், ரத்தம் சிந்துதல் அவசியம். தத் ரத்தம், அந்த ரத்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம், அது கடவுளால் சிந்தப்பட வேண்டும் என்று சாமவேத தாண்டிய மகாபிராமணம் சொல்லுகிறது. நம்ம பைபிள் மட்டும் சொல்லல, எல்லாமே சொல்லுது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையால் தான் பாவ மன்னிப்புக்காக அவர்கள் பலி செலுத்தினார்கள். அங்கே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. கப்பலுக்குள்ளும் சுத்திகரிப்பு, கப்பலுக்குள்ளும் ரட்சிப்பு, கப்பலுக்குள்ளும் மனம் திரும்புதல், கப்பலுக்குள்ளும் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீ விலகி ஓடினாலும் கர்த்தர் அதை பயன்படுத்தி கொள்வார். நீ அவரை விட்டு ஓடினாலும் கர்த்தர் அதை பயன்படுத்தி கொள்வார். அவர்கள் தன் தேவனை அவர்கள் வேண்டினாலும் ஒன்று தெரிந்தது அவர்களுக்கு. அது என்ன என்றால், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். 15ஆம் வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். பாருங்களா என்ன சொன்னாங்க அவங்க? மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து. 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, கர்த்தாவே. பாருங்க, முதல்ல 5ஆம் வசனத்துல என்னப்பா நீ இப்படி தூக்கிட்டு இருக்க, தூங்காத. உடனே அவங்ககிட்ட சொல்றான், நாங்கெல்லாம் எங்க கடவுளை வேண்டுறோம், நீ உன் கடவுளை வேண்டிக்க. இதை விட அசிங்கம் எதுவுமே இல்லை. நிறைய சமயத்தில் நம்முடைய கவலை, நம்முடைய கஷ்டம், நம்முடைய நிந்தை, நம்முடைய போராட்டம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வியாகுலம் எதுவாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகும்போது மற்றவர்கள் உன்னிடம் சொல்லக்கூடாது, உங்கள் ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை விட அசிங்கம் எதுவும் இல்லை. இங்கே அதுதான் நடந்தது. யோனாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர்! நம்மை சுற்றி கொந்தளிப்பும் பெருங்காற்றும் இருந்தாலும் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் சொல்ல வேண்டிய தீர்க்கர்கள், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய தீர்க்கர்கள் கப்பலின் அடித்தளத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய வேர்ட்ஸ், அவருடைய வார்த்தை விதமாக இருக்கிறது. இன்றைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய தீர்க்கர்கள் எல்லாம் கடலிலே, கப்பலுக்கு அடியிலே இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார்.